ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்புசீலன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ட்ரேடுக்கு முன்னாடி நீங்கள் என்னென்ன விஷயங்களை பார்க்கணும், ஏன் இந்த ப்ரிடிக்ஷன் மார்க்கெட்டில் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது தான் என்டையராக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். எஜுகேஷன் பர்பஸ்க்காக என்னுடைய டெலகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்பில் இணையனும் விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை பயன்பெற்று கொள்ளலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இனிஷியலாக நீங்கள் ட்ரேட் எடுக்கணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்க. அப்போது நீங்கள் டிமேட் அக்கௌண்ட்லாம் ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே வரச்ச உங்களுக்கு சின்ன சின்ன லாஸ் இருக்கும். ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் உள்ளே வரும்போதே உங்களுக்கு என்ன க்யூரியாசிட்டியில் உள்ளே வந்திருப்பீங்க, உங்கள் ஃப்ரெண்டு ஒரு சின்ன லெவலில் ப்ராஃபிட் பண்ணியிருப்பார், இல்லை அப்படின்னா ஏதோ ஒரு குரூப்பில் இருந்திருப்போம், அவங்க தொடர்ந்து சக்ஸஸ் பண்ணதை பார்த்துட்டே இருந்திருப்போம். இப்படியெல்லாம் பார்த்துட்டு நம்ம உள்ளே வருவோம். உள்ளே வந்தோடனே நம்ம என்ன பண்ணுவோம், டைரெக்டாக ஒரு ஷேரை என்ன பண்ணுவோம் அப்படின்னா வாங்குறதுக்கு ஆசைப்படுவோம். அப்போது என்ன பண்ணுவோம், ஒரு பிரேக் அவுட்டில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ப்ராப்பராக என்ட்ரி கொடுப்போம். சரிங்களா? எங்கே ஒரு ஸ்டாக் இருந்தாலும் அதனுடைய டே கேனோட ஹையை பிரேக் பண்ணும்போது என்ட்ரி கொடுப்போம். ஆனால் ஃபர்ஸ்ட் நீங்கள் பை சைடு என்ட்ரி கொடுக்கணுமா செல் சைடு என்ட்ரி கொடுக்கணுமாங்கிறத ஃபர்ஸ்ட்டு டிசைட் பண்ணணும். அப்புறம் தான் நீங்கள் எங்கே என்ட்ரி அப்படிங்கிறத ஸ்ட்ராட்டஜியை க்ரியேட் பண்ணணும். அப்போ மார்க்கெட்டுக்கு முன்னாடி நீங்கள் என்ன விஷயத்தை பார்க்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் குளோபல் மார்க்கெட். சரிங்களா? நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு 9 o'clock கூட இதை நீங்கள் பார்க்க ஆரம்பிக்கலாம். சரிங்களா? ஸோ 9 o'clock ஷார்ப்பாக ஆனவுடனே குளோபல் மார்க்கெட் எப்படி இருக்குது ஒரு சின்னதாக ஒரு பார்வை. இந்த சைடில் வெரி புல்லிஷ், நியூட்ரல் இப்படிலாம் இருக்குல்ல, இதெல்லாம் சைடில் பார்த்துட்டு குளோபல் மார்க்கெட்டில் யூஎஸ் மார்க்கெட் எப்படி இருக்குது, யூரோப்பியன் மார்க்கெட் எப்படி இருக்குது, ஏஷியன் மார்க்கெட் எப்படி இருக்குது. ஏஷியன் மார்க்கெட்டில் இந்த கிஃப்ட் நெஃப்டியோட சார்ட்டை பர்சனலாக எடுத்து இந்த மாதிரி பார்க்கணும். சரிங்களா? என்ன ட்ரெண்டில் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். அப்புறம் பார்த்துட்டிங்க அப்படின்னா FIA/DA டேட்டா. இந்த டேட்டாவை ஏன் பார்க்கணும் அப்படிங்கும்போது ஒரு 3 விஷயம் இருக்குது. அதாவது பர்டிகுலர் ஒரு ஷேர் ஏற்றத்துக்கு இறக்கிறதுக்கோ இண்டஸ்ட்ரியல் ஃபேக்டர், சரிங்களா, எக்கனாமிக்கல் ஃபேக்டர், அப்புறம் 3வது இந்த பையர் செல்லரோட ஆக்டிவிட்டீஸ். இப்போது நிறைய பேர் பை பண்ணியிருந்தால் என்ன ஆகும், ஸ்டாக் மார்க்கெட்டில் நிறைய ஸ்டாக்கில் பை பண்ணியிருந்தால் என்ன ஆகும், அந்த ஸ்டாக் ஆட்டோமேட்டிக்காக மேலே போகும். நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க என்டையராக அப்படின்னா அந்த இண்டெக்ஸும் மேலே மூவ் ஆகும். சரிங்களா? அதே மாதிரி நிறைய செல் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக மார்க்கெட் கீழே இருக்கும். இப்போ நிறையா பேர் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இப்போ நிறையா பேர் டிஏயும் எஃப்ஏயும் அதிகமாக செல் பண்ணி, சரிங்களா, குளோபல் மார்க்கெட் நெகட்டிவ்லேருந்து சிங்கப்பூர் மார்க்கெட் டவுன் ட்ரெண்டில் இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஆட்டோமேட்டிக்காக செல் சைடுக்கான ஸ்டாக்கை செலக்ட் பண்ண போயிடுவோம். சரிங்களா? இதில் வந்த உடனே என்ன பண்ணோம் அப்படின்னா NSE வெப்சைட் இதை 9/8 இல்லைனா 9/10 செக் பண்ணுங்கள். மார்க்கெட் டேட்டா ப்ரீ ஓப்பன் மார்க்கெட் அப்படின்னு இருக்கும். இன்னைக்கு கிளிக் பண்ணிங்கன்னா அட்வான்ஸில் எத்தனை கம்பெனி இருக்குது, டிக்ளைனாக எத்தனை கம்பெனி இருக்குது. அதாவது இந்த 50 கம்பெனியை ரெப்ரசன்ட் பண்ணுறது தான் நெஃப்டியோட வேலை. சரிங்களா? அப்போ நெஃப்டியில் 2 விஷயம் இருக்குது, எத்தனை கம்பெனிஸ் அப்படிங்கிறதையும் பார்க்கணும், அதே மாதிரி வெயிட்டேஜ் அப்படின்னு செக் பண்ணணும். வெயிட்டேஜில் நீங்கள் பார்க்கச்ச செக்டாருக்கும் வெயிட்டேஜ் இருக்கும், கம்பெனிக்கும் வெயிட்டேஜ் இருக்கும். கம்பெனியில் ஒரு 2 கம்பெனி. சரிங்களா? இதனுடைய ட்ரெண்ட் எப்படி இருக்குன்னு லைட்டாக பார்த்துக்கணும். இது ரெண்டுமே எங்கே இருக்கும் அப்படின்னா Nifty 50க்குள்ளே இருக்கும். சரிங்களா? அந்த Nifty 50 நீங்கள் ப்ரீ ஓப்பன் மார்க்கெட் பார்க்க வச்சு அதனுடைய பர்சன்டேஜ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் சைடில் பார்த்தாலே போதுமானது தான். சரிங்களா? அதை பார்த்து வச்சுக்கணும் எவ்வளோ பர்சன்டேஜில் இருக்குன்ட்டு. அப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும், ஃபினான்ஷியல் சர்வீஸ், IT இது 2 எடுத்துகிட்டு இதனுடைய பர்சன்டேஜ் எப்படி இருக்குது, இதனுடைய செக்டார் வைஸ் எப்படி இருக்குது, ஃபினான்ஷியல் சர்வீஸ் IT எப்படி இருக்குன்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா, இப்போ குளோபல் மார்க்கெட் பாசிட்டிவ்லேருந்து FIA/DA அதிகமாக, குளோபல் மார்க்கெட் நெகட்டிவ்லேருந்து FIA/DA அதிகமாக செல் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, சரிங்களா, ப்ரீ ஓப்பன் மார்க்கெட்டை நீங்கள் பார்க்கச்ச இந்த மாதிரி நெகட்டிவில் இப்போ டிக்ளைனில் 5 இருக்குல்ல, அதாவது டிக்ளைனில் ஒரு 30-40 இருக்குது அப்படின்னா நீங்கள் இதை பார்த்த உடனே சிங்கப்பூர் மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட், பை ட்ரெண்டில் இல்லாமல் டவுன் ட்ரெண்டில் இருக்குன்னா நீங்கள் செல் சைடு போயிடலாம். சரிங்களா? கொலாப்ஸாக இருந்துச்சுன்னா, இல்லை குளோபல் மார்க்கெட் நல்லா இருக்குது, சிங்கப்பூர் மார்க்கெட் சைடு வேயில் இருக்குது, FIA/DA ஒருத்தர் விற்றுருக்கிறாரு, ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா ட்ரேடில் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணக்கூடாது, இமீடியட்டாக ப்ராஃபிட்டை மேக் பண்ணணும். இதெல்லாம் பாசிட்டிவில் இருந்துச்சு அப்படின்னா இதுக்கு அடுத்து தான் நீங்கள் என்ன பண்ணணும், ஸ்டாக் செலெக்ஷன் இருக்குது. சரிங்களா? அதுக்கு அடுத்த ரூட் நம்ம பை சைட் போகணுமா செல் சைட் போகணுமா டிசைட் பண்ணி நம்ம ரூட்டை எடுத்து போகணும். சரிங்களா? என் கிளாஸில் படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு இதையே நான் ஒரு கிளாஸாக செட் பண்ணியிருக்கேன். சரிங்களா? இதே ஒரு 1 hour செஷன். அதனால் குளோபல் மார்க்கெட்லேருந்து தரோவாக நீங்கள் பார்த்து ட்ரேட் பண்ணச்ச தப்பாக என்ட்ரி கொடுத்தாலும், சரிங்களா, மார்க்கெட்டில் கொலாப்ஸ் ஆனாலும் உங்களுடைய ஸ்டாக் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டே இருக்கும். சரிங்களா? ஸோ ஏதாவது டவுட் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கமெண்ட்டை தெரிவிங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா, பபாய், see you.